Hey guys, welcome to my channel Graphic Creativity. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாத்துக்கும் ஹாய். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பர்சனல் ரீசனால வந்து வீடியோ போட முடியல. இனி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி வந்து ஃபைல்ஸை வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். என்ன மாதிரி வீடியோஸ் வந்து உன்னை அப்லோட் பண்ணுற மாதிரி பிளான் பார்த்தீங்கன்னா டிசைன் மூலமாக வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம், அது என்னென்ன வழி இருக்குது, ஃப்ரீலான்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், அதுக்கு உண்டான நம்ம சார்ஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உண்டான சார்ஜ் வந்து நம்ம எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒரு ப்ரௌச்சருக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம், வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கார்டுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டிசைன் மூலமாக எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது போக உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு டாபிக் கிராஃபிக் டிசைனில் ரிலேட்டடான டாபிக் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து நம்மளும் வந்து டுட்டோரியல்ஸாக நம்ம வந்து வீடியோ பண்ணலாம். இப்போ மேக்ஸிமம் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட வந்து கமெண்ட்ல வந்து கேட்டாங்க, பர்சனலாகவும் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீபிக் கான்ட்ரிபியூட்டர் வந்து பற்றி வந்து வீடியோ போட்டால் நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீபிக்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃப்ரீபிக் அண்ட் ஃப்ரீபிக் கான்ட்ரிபியூட்டர் ரெண்டு விதமாக வந்து இந்த கம்பெனி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரீபிக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைனில் யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஆகட்டும், ஜேபேக் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பர்சனல் அண்ட் கமர்ஷியல் யூஸ்க்காக வந்து இந்த ஃப்ரீபிக்லேருந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீபிக் கான்ட்ரிபியூட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது தான் ஃப்ரீபிக் கான்ட்ரிபியூட்டர். இது வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு டிசைனராக இருக்கீங்கன்னா மட்டும்தான் இதை வந்து அப்லோட் பண்ண முடியும். ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகட்டும், ஒரு யூஎக்ஸ் டிசைனர் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ இது எப்படி வந்து கான்ட்ரிபியூட்டர் ஆகலாம், இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து கைட்லைன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லி வந்து தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃப்ரீபிக் கான்ட்ரிபியூட்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட டிசைனை வந்து யூனிக்காக டிசைன் பண்ணணும். மற்ற பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் வந்து வேலை வந்து இதில் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இதில் ரிஜெக்ட் ஆயிரும். ஆக்சுவலாக இந்த இதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீபிக்னு அடிங்க. ஆக்சுவலாக வந்து ஃப்ரீபிக்னு அடிச்சிங்கனாவே வந்துடும். ஃப்ரீபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்காக இருக்கும். ஃபஸ்ட் லிங்க்கில் வந்து ஃப்ரீபிக்னு இருக்கும். ஃப்ரீபிக் வெக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக் ஃபோட்டோஸ்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீபிக்னு அடிச்சிங்கனாவே வந்து ஃபஸ்ட் லிங்காக வரும். அது ஆக்சுவலாக வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீபிக் இதுதான் வந்து ஃப்ரீபிக்கோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஃப்ரீபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹோலி பேக்ரவுண்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்கன்னா ஹோலி பேட்டர்ன், வெட்டிங் இன்விடேஷன், இது மாதிரி நிறைய ஆக்சுவலாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். ஃப்ரீபிக்கில் வந்து நீங்கள் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் அடித்தாவே வந்து இதில் வரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சோஷியல் மீடியா போஸ்ட்டுன்னு இது பண்ணாலும் ஆக்சுவலாக வந்து சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இதை வந்து நீங்கள் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே பார்த்துக்கலாம். இதான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆட்ரிபியூஷன் ரெக்யூர்டு, இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கணும். இப்போ மோர் இன்ஃபோ, இது என்னென்ன யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இது வந்து இப்போ நான் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கமர்ஷியல் அண்ட் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி போட்டு மென்ஷன் பண்ணிட்டு பார்த்தீங்களா. இதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நான் இந்த ஃப்ரீபிக்கில் இப்போ ஃப்ரீபிக்கில் எப்படி வந்து விசிபிள் ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டா இங்கே கீழே வந்து அவங்களோட ப்ரொஃபைல் வந்து வியூ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிக்ஸ் ஆர்ட்ஸ் 21 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொஃபைல். இவர் வந்து இவர் ஒரு டிசைனராக இருப்பாங்க, இல்லை ஆக்சுவலாக வந்து கம்பெனியாக இருப்பாங்க, நிறைய பேர் என்ன இருப்பாங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும். அவங்க ப்ரொஃபைல் ஷோ ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காட்டும். 175 அசட்ஸ் காட்டுது. அவர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே ஃபாலோ, டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதன் மூலமாக வந்து இவ்வளோ ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அப்போனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நல்ல ஏர்னிங் தான் பண்ணியிருப்பாங்க இவங்க. ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளேயர்ஸு, பிஸ்னஸ் கார்டு, ப்ரௌச்சரு, இது மாதிரி தான் நிறைய போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக அப்லோட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி வைஸாகவும் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இது ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்க நிறைய வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, வெக்டார்ஸ் வேணுமா, உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணுமா, பிஎஸ்டி வேணுமா, ஐகான்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டுருவோம். இது ஃப்ரீயும் இருக்குது, ப்ரீமியம் இருக்குது. இப்போ நீங்கள் வெக்டார்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வெக்டார்ஸோட ஃபைல்ஸ் மட்டும் வரும். இப்போ ஃபோட்டோஸ்ன்னு கொடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வெக்டார்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணல,
ஆக்சுவலாக வந்து ஃபோட்டோஸு பிஎஸ்டி அந்த பிஎஸ்டி தான் அப்லோட் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் எல்லாமே வந்து பிஎஸ்டியில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால தான் காட்டுது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஜென்ரலாக போய் சர்ச் பண்ணிங்கன்னா, இப்போ ஜென்ரலாக நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து வரும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஐகான்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கு போல. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஐகான்ஸ்ன்னு கொடுத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் டிசைன் சோர்ஸ் வந்து ஃப்ரீ சோர்ஸ் தான் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டிசைன் வந்து ரொம்ப ஆனால் வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு எலமெண்ட்டாவோ ஒரு சைடில் வந்து இருக்க சப்போர்ட்டிங் டிசைன் எலமெண்ட்டாக தான் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீபிக்கில் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கெல்லாம் ஒர்க் பண்ணோம்னா வந்து இதை அப்படியே எடுத்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம எடுத்தோம்னா இது என்னவா எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும், இதுலேருந்து ஒரு எலமெண்ட்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீபிக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அப்படியே வந்து எடுத்து அதை வந்து அப்படியே வந்து நம்ம கிளைண்ட்டுக்கெல்லாம் வந்து சென்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு உண்டான ஒரு எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இப்படி எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய இருக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ப்ரீமியம்னா அதுமா ஒரு மாதிரியாக இருக்கும். ஆக்சுவலாக ப்ரீமியம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரோன் சிம்பிள் போட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் காட்டும். ஆக்சுவலாக வந்து இதில் இமேஜ் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57,000க்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதில் இப்போ நீங்கள் வெக்டார்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து இங்கேயே மேலேயே ஃபில்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இது அப்படி இது பண்ணிக்கலாம். இதில் வந்து இதுதான் வந்து பார்த்தா செல் கண்டென்ட்னு நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இது பண்ணிங்கன்னா வந்து உங்களோட இது இருக்கும். இப்போ நான் லாகின்ல பண்ணியிருக்கங்காட்டி எனக்கு அப்படியே லாகின் ஆயிடுச்சு. நீங்கள் லாகின் பண்ணலைன்னா லாகின் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை. செல் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் கேட்கும். ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இதாகும். இதுதான் வந்து உங்களோட கான்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு டேஷ்போர்டு. இப்போ அப்படி உங்களுக்கு இப்படி வரலைன்னா ஃப்ரீபிக் கான்ட்ரிபியூட்டர்னு வந்து கூகுளில் போய் அடிச்சிங்கனாவே வந்து ஃபஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க் மூலமாகவும் நீங்கள் போய்க்கலாம். ஃப்ரீபிக் கான்ட்ரிபியூட்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே டேஷ்போர்டு தான் வரும். ஆக்சுவலாக வந்து இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து உங்களுக்கு டேஷ்போர்டு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா மெனு கார்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்வாய்ஸ் ஜென்ரேட், அவ்வளோ கைட்லைன்ஸ், இன்ஃபர்மேஷன், கண்டென்ட். இப்போ இந்த ஃப்ரீபிக் கான்ட்ரிபியூட்டர் பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டிசைனில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும். உங்கள் டிசைனில் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஹைரார்கி தெரிஞ்சிருக்கணும், கலர் தியரி தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கைட்லைன்ஸ் ஒரு ப்ராப்பராக வந்து நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருந்தால் மட்டும்தான், ஒரு ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர் இருந்தால் மட்டும்தான் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் பேசிக் லெவலெலாம் வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம். ஆனால் அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் வந்து ஓகேவா இருந்தால் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃப்ரீபிக் கான்ட்ரிபியூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இதில் இருக்குல்ல, இது பார்த்துட்டு இதோட கைட்லைன்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம அப்லோடுன்னு கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், இப்போ ஃபைல் அப்லோடுன்னு இருக்கும். ஆக்சுவலாக கீழே ட்ராக் அண்ட் ட்ராப்பில் இருக்கும். அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த டெக்னிக்கல் ஃபார்மேட்டில் ரெக்யர்மெண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் படிச்சுக்கணும். இதெல்லாம் படிச்சுட்டு தான் நீங்கள் வந்து மேற்கொண்டு ப்ரொசீஜரே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஏனோதானன்ட்டு வந்து உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது வந்து ரொம்பவே ப்ரொஃபஷ்னலான நம்ம சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீபிக் கான்ட்ரிபியூட்டர். இப்போ ஆக்சுவலாக என்னோடதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணி 20 ரிஜெக்ஷன் ஆகிருக்கு இந்த ஃபைலில். இந்த ஃபைல்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வருங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நான் ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணங்காட்டி 20 ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். 20 ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. 20 ஃபைல்ஸுமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தேன். அதனால தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா வந்து அப்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். அதனால தான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக ஆன வரைக்கும் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நெட்டு வேறு ஸ்லோவாக இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணுறது எப்படி, ஃபஸ்ட்டு ஃபைல் அப்லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அப்லோடுன்றது பார்த்தீங்கன்னா இது மூலமாக தான் வந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக வந்து வந்தீங்கன்னா ஃபைல்ஸ் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட்டரில் அப்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 10 ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணணும். நான் இப்போ 9 ஃபைல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் அந்த ஒரு ஃபைலுக்கு வந்து பட்டன் வந்து இன்ஆக்டிவாக தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ரிசோர்ஸ் வந்து எப்பவுமே வந்து உங்கள் டேஷ்போர்டில் இருக்கணும், இருந்தால் தான் இது பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
30 அப்லோட்ஸ் நம்ம பண்ணணும்னா அதுக்கு வந்து 10 அப்படின்னா முதலே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கணும். அந்த 30யும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணால் வந்து 10 ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஈவன் அப்லோடிங் 30 அண்ட் செலக்டிங் 10 ஃபைல்ஸ் இன் பட்டன் இன் இன்ஆக்டிவ். இப்போ நம்ம வந்து 10 ஃபைல் அப்லோட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இப்போ 9 ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஆக்டிவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் உங்களுக்கு வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தராங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க கைட்லைன் ஏதோ வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் அப்லோட் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. 2 ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தலைன்னா உங்களுக்கு ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து மறுபடியும் வந்து அனதர் 2 ஆப்ஷன் வந்து தருவாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்லோடு. ஃபர்ஸ்ட் அப்லோடுங்க 10 ஃபைல் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணணும். 9 ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 10 ஃபைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ்க்கு வந்து இதாச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் அந்த கைட்லைன்ஸ் படி நம்ம வந்து அப்லோட் பண்ணலைன்னா அது ரிஜெக்ட் ஆயிடும். ரிஜெக்ட் ஆனதுலேருந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா 3 மந்த்ஸ் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் அதை அடுத்த ஒரு 30 ஃபைல் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா லெவல் 3 கான்ட்ரிபியூட்டராக வந்து நீங்கள் வந்து ப்ரமோட் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? இதைபடி வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இந்த கைட்லைன்ஸை படிச்சுட்டு வந்து நீங்கள் ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணுறது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எப்படி வந்து ஃபைல் ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து ஃபைல் ஃபார்மெட்டில் டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் இதுதான். இப்போ வெக்டார் ஃபைல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா EPS and JPEG preview file with same name between in 0.5 MB and 80 MB குள்ள தான் இருக்கணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிட்வீன் கேப் அந்த JPEG and EPS. இப்போ என்ன நம்ம வந்து EPS ஃபைல் கொடுக்குறோமோ அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா JPEG ஃபைலில் வந்து நம்ம நேம் வந்து சேவ் பண்ணணும். EPSல என்ன நேம் பண்ணுறீங்களோ அதுவே JPEG ப்ரிவியூவில் வந்து சேவ் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 0.5 MBலேருந்து 80 MBக்குள்ளே வந்து இருக்கணுங்கிறது. ப்ரிவியூ ஃபைல் மஸ்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா 200 பிக்சல்லேருந்து 10,000 பிக்சல் வரைக்கும் நீங்கள் அந்த எனி சைட்ஸ் 4 சைட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அது எனி சைட்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் வந்து சிஎம் வைக்கல RGB ஃபார்மெட்டில் தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து வெக்டார் ஃபார்மெட்டோட இது இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்தது வந்து PST ஃபைல். இப்போ PST ஃபைலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா PST வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 MB 1.5 MB அண்ட் 250 MB அண்ட் JPEG ப்ரிவியூ ஃபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சோர்ஸ் ஃபைல் இருக்கோ அதுவே வந்து ப்ரிவியூ ஃபைல்லையும் இருக்கணும். அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 MB அண்ட் 80 MB 80 MB இருக்கணும் உங்களுக்கு. ப்ரிவியூ ஃபைல் இப்போ நம்ம ப்ரிவியூ காட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 200 பிக்சல்லேருந்து 10,000 பிக்சலுக்குள்ள எனி சைட்ஸ் 4 சைட்ஸ் இருக்கணும். இதில் என்னென்ன கலர் ஃபார்மெட்டில் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம்னா RGB ஃபார்மெட்டில் தான் வந்து அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயே நீங்கள் சேவ் பண்ணிலேயே அந்த ப்ரிவியூ வந்து ஆப்ஷனாக காட்டும். நெக்ஸ்ட் வந்து JPEG வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த JPEG ஃபைல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். JPEG ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து 0.5லேருந்து 80 MBக்குள்ளே இருக்கணும். மஸ்ட் பி 4 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் மஸ்ட் பி பிட்வீன் 2000 பிக்சல்லேருந்து 10,000 பிக்சல் வரைக்கும் எனி சைட்ஸில் இருக்கணும். இது கலர் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா இதுவும் RGB ஃபைல் தான். இதில் நம்ம என்னென்ன மாதிரி வந்து ஒர்க்கர்ஸ் சொன்ன நம்ம டிசைன்ஸ் வந்து இதில் வந்து ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து வெக்டார் ஆர்டிஸ்ட் பண்ணலாம், டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறவங்க பண்ணலாம். இப்போ வந்து ஐகான்ஸை வந்து ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஐகான்ஸை மட்டும் க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் க்ரியேட் பண்ணலாம். அவர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் தயாரிப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பேனர்ஸ் இது மாதிரி நிறைய எக்ஸட்ரா வந்து இது பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து இதில் அப்லோட் பண்ணலாம். என்ன கேட்டால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வெக்டார் ஃபைல்ஸாக வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய ஒர்க் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ஒர்க் ஆக்சுவலாக வந்து என்ன மாதிரி ஒர்க்னா ஐகான்ஸ் கிரியேட் பண்ணுறது, பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, நான் இந்த ஆஃபருக்கு பேனருக்கு வர எம்பளம் மாதிரி கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் ஒரு வெக்டார் பேஸ்டு இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிற வந்து சான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம ஐகான் கிரியேட் பண்ணால் ஆக்சுவலாக வந்து ஐகான் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஈஸியான வேலை தான். ஆக்சுவலாக இப்போ ஐகான் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஐகான், சோஷியல் மீடியா ஐகான், நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீபிக்கை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து ஐகான்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் ஃப்ளாட் ஐக்கானோட ஃப்ரீபிக்கில் வந்து நீங்கள் ஐக்கான் இது பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். நீங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐகான்ஸ் கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணால் ஐகான்ஸ் கிரியேட் பண்ணுறது வந்து என்னோட சஜஷன். நீங்கள் வேறு பெஸ்ட்டாக பண்ணுறீங்களா அதுவும் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணி ரிஜெக்ட் ஆனால் நீங்கள் பெரிய வந்து வரி பண்ணிக்க வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட ஸ்கில்ஸ் தான் டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி இது பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ரொம்ப
நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த சைட் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ், ட்ரெண்டி கீவேர்ட்ஸ். இப்போ ட்ரெண்டி கீவேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஏதாச்சும் நீங்கள் இது பண்ணுறீங்க, ஏதாவது டாப்பிக்கில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கீவேர்ட்ஸை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ்னு இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கைட்லைன்ஸில் வந்து அதை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் தான் இதுலேயும் இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து என்ன இல்லாதன்னு கேட்டிங்கன்னா மெட்டா டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெட்டா டேட்டாங்கிறது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அந்த மெட்டா டேட்டா கைட்லைன்ஸ்ல மஸ்ட் பி நீங்கள் வந்து படிச்சுக்கிறது ரொம்ப விடும். ரீசன்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் டைட்டில். இப்போ வந்து டைட்டில் வந்து என்ன மாதிரி இருக்கணும்னு கேட்டேன், லென்த்தியாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ராங் டைட்டில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. டைட்டில் கண்டினியூஸ் வின் ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் சின்ன சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸ்பெல்லிங், அந்த கிராமர் எரர்ஸ், இந்த டைட்டில் இங்கிலீஷ், இதில் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் நம்ம வந்து டைப் பண்ணி ஆகணும். இப்போ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட். இந்த மெட்டா டேட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லு. இப்போ இந்த ரீசன்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் கீவேர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளுக்கு நம்ம ஃபைலுக்கு தேவையில்லாத ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ரிஜெக்ட் ஆயிரும். அப்புறம் அந்த ஸ்பேம் கண்டென்ட். இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறீங்கன்னா இதில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் கிரியேட்னாக தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலில் வந்து நீங்கள் என்னென்ன எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லி நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபைல் ஃபார்மெட் ராங்காக இது பண்ணாலும் அது ரிஜெக்ஷன் ஆயிரும். ஒரு ஸ்பெல்லிங் சின்ன கிராமர் எரர்ஸ் ஆனாலும் உங்களோட ஃபைல்ஸை வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்பவே படிச்சுக்கணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கணும். ஆனால் வேற எந்த இதுலேயும் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்து காப்பி பண்ணி அப்படியே கட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதில் வந்து ஃபைலை வந்து அப்லோட் பண்ணவே கூடாது. அப்லோட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேங்களா, இந்த ஃபைல்ஸ் வந்து டக்குன்னு வந்து ஏன்னா வந்து அங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர்ஸ் தான். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். கிட்டத்தட்ட கலர் தியரி, விஷுவல் ஹைரார்கி, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு நீங்கள் அதைப்படி வந்து நீங்கள் ஒரு கம்போசிஷன் லெவல் நீங்கள் பண்ணியிருக்க அந்த லேஅவுட்டே வந்து ஒரு கம்போசிஷன் லெவல் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்லோட் பண்ணாதீங்க. போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதோட முக்கால்வாசி டைட்டில்ஸை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, கைட்லைன்ஸை வந்து படிச்சுக்கோங்க. இப்போ இங்கே கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கைட்லைன்ஸ் இப்போ வந்து விஷுவல் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது இருக்கும். இப்போ இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டர் ரேங்கிங்ஸ்ன்னு இருக்கும். ஜென்ரல் இது சைடு இருக்க வந்து மெனு போர்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டர் ரேங்கிங்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரா பிக்சல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்க ஒரு விஷயம். ரா பிக்சலுங்கிறது இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் லைன்னு ஒருத்தங்க ரெண்டாவது. இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களே காட்டிடுவாங்க. அப்படி ட்ரெண்டி கீவேர்ட்ஸ், இன்வாய்ஸ், இப்போ நீங்கள் ஏதாச்சும் இது பண்ணீங்கன்னா இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகி காட்டுவாங்க. இப்போ மற்ற மெனு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி தான். இதில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து மோடி ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லுங்கள். இதில் வந்து ரொம்ப வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, இது மூலமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். தைரியமாக வந்து நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து மோடி நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ரிஜெக்ட் ஆக ஒரு டைமில் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு சக்ஸஸ் வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் நமக்கு நெருங்கி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி தான் அது மாதிரி தான் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும்.